வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பிளாங்க்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அதோட டைம் டியூரேஷனை கீழே எத்தனை செகண்ட் நீங்கள் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா பிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். மேலே ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு இப்போ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபில்டர்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே எகைன் அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன் க்ரீன் ஸ்க்ரீனு, ஸோ அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக் ஆப்ஷன் பக்கம் ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு அதில் இருக்க வால்யூமை மைனஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வால்யூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வால்யூமை ஃபுல்லாக வந்து மைனஸில் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோமோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து க்ரீன் மேலே டச் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை வந்து க்ரீன் மேலே இந்த இதை எடுத்துகிட்டு போய் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். கீழே 2 செட்டிங் இருக்கும், ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 75 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. 75ல் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே செட் ஆகணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து ஷோ ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டு எகைன் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் மேலே ஒரு டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ நீங்கள் கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸை பார்த்து ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் கீழே அந்த வாட்டர் மார்க் ஷோ ஆகும், ஸோ அதை கிளிக் பண்ணி அதை ஃப்ரீ ரிமூவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ளூ ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் பண்ணுறது பார்க்கணும். ஸோ அதனால் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக வந்து வீடியோஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணுவீங்க. இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம வந்து ப்ளூ வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ வீடியோவை சேவ் பண்ண வாட்டி ஓம் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஓமுக்கு வந்துட்டு எகைன் வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணி நியூன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு எகைன் வந்து நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதோட டைம் டியூரேஷனும் எகைன் வந்து நீங்கள் எத்தனை செகண்ட் மேக் பண்ணலாம்னு நினச்சிங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பாருங்கள் உங்களுக்கு கேன்வாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ மேலே ஒரு டச் பண்ணி அந்த ஃபோட்டோஸை இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணி கீழே செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிளர்ராக வந்து சேவ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பிளர்ராக செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே பாருங்கள் ஃபில்டர்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லைட்னஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு கீழே கான்ட்ராஸ்ட் இருக்கும், அதை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், விக்னெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். மேலே வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ப்ளூ வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், குரோமோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ ப்ளூ மேலே ஒரு டிச் பண்ணுங்கள். ப்ளூ மேலே டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளூ வந்து ரிமூவ் ஆகும். கீழே ஸ்ட்ரென்த் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து இது வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்ட்ரென்த்தை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அந்த ப்ளூ போகிற அளவுக்கு செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட வீடியோஸ் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து ஷோ ஆகுது அப்படின்ட்டு. இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே பாருங்கள் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன டைப் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி டைப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே கீழே பாருங்கள் WAன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அதுலேயே ஏதோ ஒரு போல்டான ஏதோ ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க எகைனு. இப்போ அந்த டெக்ஸ்ட்டோடைய அதாவது அந்த டெக்ஸ்ட்டோடைய டைம் சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த டைம் டியூரேஷன் டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு இப்போது அந்த டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு நான் எப்படி செட் பண்ணுறேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபோட்டோ கீழே இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் உங்களுக்கு எகைன் ப்ளஸ் டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஏதாவது எமோஜிஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது எமோஜி நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துடுங்க.
இந்த எமோஜி வந்து நம்ம மேலே செட் பண்ணிக்கலாம். இதுவும் ஃபஸ்ட்டு அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு மேலே இப்போ ஸ்க்ரீனில் எப்படி நான் செட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் கூட மேலே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக வந்து இருக்கும். எகைன் கீழே வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே எகைன் பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு வீடியோ கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதில் இருக்க வால்யூமை கம்மி பண்ணிக்கணும். கீழே வால்யூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபுல்லாக வால்யூமை கம்மி பண்ணிவிடுங்க. இங்கே மேலே ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுற ஆப்ஷனை கொடுத்து அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. கீழே பிளண்டுன்னு இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஃபில்டர்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு கான்ட்ராஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அந்த கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 30ல் வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ இன்னும் கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ மியூசிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வீடியோட ஃபஸ்ட் கொண்டு கீழே மியூசிக்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மியூசிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு எகைன் மியூசிக்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மை மியூசிக்கை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம வீடியோவில் இருக்க ஆடியோ தான் தனியாக எடுக்க போகிறோம். அதுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம வீடியோஸ் வந்து மேக் பண்ணியாச்சு. கீழே உங்களுக்கு வாட்டர் மார்க் ஷோ ஆகும். அது மேலே கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ எகைன் வந்து நான் சொல்லிடுறேன், வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தா மட்டும் தான் உங்களால் கரெக்டாக வீடியோஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அதனால் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எகைன் கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பிப் ஆப்ஷனை எகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.